இப்போல்லாம் ஹேக்கர்ஸ் படு மோசமாக இறங்கிட்டாங்கங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இப்போல்லாம் என்னென்ன ஹேக் வரணுமோ எல்லா விதமான ஹேக் வருது. ஹேக்னால் சிலருக்கு என்னென்னு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணி உங்கள் மணியை திருடுறது தான் அவங்களோட எண்ணம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனுக்கு நிறையா லிங்க் வரும். அந்த எந்த லிங்க்குமே தயவு செஞ்சு தொடாதீங்க. என்ன கேட்டால் மேக்ஸிமம் இது கம்பெனி லிங்க்கான நமக்கு அனலைஸ் பண்ண தெரியாது. அனலைஸ் பண்ணணுன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். தயவு செஞ்சு முக்கால்வாசி எந்த லிங்க் வந்தாலும் அதை தொடாதீங்க. ஓடிபியை யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு கல்யாண இன்விடேஷன் மாதிரி வரும். அடுத்து பேங்க்லேருந்து மெசேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்க மாதிரி வரும். நீங்களும் அதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் ஃபோன் ஹேக் ஆகி அதில் இருக்க பணமெல்லாம் அப்படியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு முக்கியமாக இதை சொல்லுங்கள். ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இதை சொல்லுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் ஏமாந்துட்டீங்க இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1930ங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும். கவர்மெண்ட்டு தான். அப்படி இல்லாட்டி www.cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எப்போயுமே ஜாக்கிரதையாங்க இருக்கணும். பணம் திருடுறதுக்கு அவங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம சம்பாரித்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே பார்த்து இருந்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் பாய் ஃப்ரம் காயத்ரி. டாடா.